கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து கிருபையாக பாதுகாத்து கொண்டு விசேஷமாக இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திற்கு நேராக நாம் கடந்து வருவதற்கும் தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவன் இப்படியாக நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் நாம் கர்த்தர் வழியாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் எடுத்து விசேஷமாக நாம் வாரந்தோறும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம், இதிலும் விசேஷமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் நாம் 103வது பாகத்திற்கு வந்து செல்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 37வது பகுதிக்கு நேராக நமக்கு கடந்த வாரத்திலலாம் நம்ம பார்த்தோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட நெடிய ஒரு பகுதிகள் அங்கே கிட்ட ஒரு 39 அங்கே. ஸோ நம்ம இந்த தொடர்ந்து நம்ம 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் இதில் எல்லாமே பார்த்தோம்னா மிக முக்கியமான கருத்துக்கள், ஆழமான விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் புரிய வைக்கிறார். ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்குமே பிதாவாகிய தேவன் ஒரு தெய்வீக ஏற்பாட்டை அவர் என்ன பண்ணியிருக்கார். ஸோ இப்படியாகத்தான் கடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய தினத்தில் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். ஸோ இதற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலான்னா இன்றைய தினத்தில் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம், இதுவும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ நம்ம 1லிருந்து இன்னைக்கு 4 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பகுதிக்கு தலைப்பு கூட நம்ம கவனிக்கும் போது பாருங்க, ஆபேலின் விசுவாசம். ஆபேலின் விசுவாசம் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்கும் ஒரு தெய்வீக ஏற்பாட்டை பிதாவாகிய தேவன் செஞ்சு வச்சிருக்கார். ஸோ அதற்காகத்தான் நம்ம கடந்த வாரமோ அதுக்கு முன்னத்த வாரம்லாம் நம்ம பார்த்தோம், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறது குறித்து பார்த்தோம். நியூ கவனன்ட், புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அப்போ இந்த ஒரு புது உடன்படிக்கை நம்ம நல்லா கவனிச்சிட்டா, இதெல்லாம் நம்ம பார்த்ததை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீகால் பண்ணுறோம். ஜஸ்ட் அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே இந்த பாகத்துக்குள்ளே போகிறோம். அப்போ புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இப்போ இந்த புதிய உடன்படிக்கை நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா ரத்தம் சிந்தப்படணும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ரத்தம் சிந்தப்படணும். அப்படி ரத்தம் சிந்தலைன்னா அந்த புதிய உடன்படிக்கை ஒரு அமலாகத்திற்கு வராது, அதாவது ஒரு நடைமுறைக்கு வராது, ஒரு செயலாக்கத்துக்கு வராதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு ஒரு ஒப்புமையாகத்தான் நம்ம பார்த்தோம். பாவ நிவாரண நாளில் அங்கே பலி ஏறெடுக்கப்படக்கூடிய விஷயங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்போ அந்த காளையின் ரத்தம் அங்கே 7 முறை அங்கே தெளிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ரத்தம் மிச்சம் இருக்கும். அது கூட அந்த ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தமும் அங்கே சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் 7 முறை தெளிக்கப்படுது. ஸோ இதுதான் ஒரு ஜாயின்ட் பேமெண்ட், அதாவது இணையாக செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இது நடைமுறையாக அங்கே அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படியாக கடந்து வந்தது இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். தேவனுடைய ரகசியம், அதாவது தேவனுடைய தெய்வீக திட்டம் இப்படி எல்லாம் ஒழுங்கின் அடிப்படையில் அது இருக்கிறதுனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக நம்ம அந்த ஒரு ஞானஸ்நானம் நம்ம எடுக்கணும். அந்த பலி ஏறெடுக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம படித்தோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்தோம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அங்க பலி ஏறெடுக்கிறது குறித்து சொல்றார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்னு சொல்லி சொல்றாரு. அதுலயே 26ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இங்க சொல்றாங்க, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். இப்போ தேவனுடைய அந்த ஒரு ரகசியம், தேவனுடைய தெய்வீக திட்டம் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், எதுக்காக இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் தான் நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ கர்த்தர் சொல்லிட்டு வந்தாங்க, நான் உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோன்னா அவருடைய சித்தம் செய்ய வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது
பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ம். ஆகையால் அவர் உலகத்துல பிரவேசிக்கும்போது, அதாவது சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ உலகத்துல பிரவேசிக்கும்போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பல. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ கிறிஸ்து வந்து தம்மையே அங்க வந்து பலியாக செலுத்துறார். அப்போ உம்முடைய சித்தம் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி தாவீது எழுதின சங்கீதத்துல அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. 40ஆம் சங்கீதத்துல அதெல்லாம் நம்ம வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது கடவுளிடம் விலங்கு பலிகையோ அல்லது பாவ பரிகார பலிகளையோ நீங்கள் விரும்பவில்லை. ஆனால் பலி செலுத்துவதற்காக எனக்கு ஒரு உடலை தந்திருக்கிறீர் என்று கூறினார். ஒரு சரீரத்தை, ஒரு உடலை எனக்கு நீங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து இப்ப நம்ம எதற்காக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? அப்படி பெற்றுக்கொள்றவங்க யார் அப்படின்னா, திருச்சபையின் பிள்ளைகள் தான். ஸோ அப்போ நம்ம நம்ம 40ஆம் சங்கீதம் 5ஆம் 40ஆம் சங்கீதத்திலேயே நம்ம வந்து படிச்சோம். அப்போ புதிய ஏற்பாட்டில இதனுடைய வசனங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைவேற்றத்திற்கு கடந்து வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அப்போ பார்க்குறோம் பாருங்க, சபை பலி செலுத்தணும். தங்களுடைய ரட்சிப்புக்காகவும், உலக ஜனங்களினுடைய ரட்சிப்புக்காகவும் தங்களையே தங்களையே இவங்க பலி செலுத்தினா தான் கிறிஸ்துவோடு சேர்ந்து ராஜ்யத்துல ஆளுகை செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ சொன்னவர் யாருன்னா கர்த்தர். ஸோ சொன்னவர் வந்தாச்சு. அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. தன்னுடைய மணவாட்டியாகிய சபையினுடைய எண்ணிக்கை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் உலகத்திற்கு ஒரு முடிவு காலம் சமீபமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் இது வர்றாரு. அவர் தாமதம் பண்ண மாட்டார்னாலும் படிச்சோம். இந்த காரியங்களோடு பாருங்க, மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன செய்றாங்க அப்படிங்கிறனுடைய விளக்கங்கள் பார்த்தோம். இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இதுக்கு முன்பே எடுத்தவங்க அப்படின்னா, இந்த காலத்துல இத நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா? இது கூட ஒரு பாக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு ரேன்சம், அந்த ஒரு ரேன்சம்ல, அந்த விலைக்கிரயத்துல சபையினுடைய பலிய தேவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கீகரித்து அதை பரிசுத்தமாக்குறார். அப்ப நம்முடைய கடமை என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்ம வந்து பலி செலுத்தணும். அதாவது ரத்தம் சிந்தியே ஆகணும். அப்போ யார் ஒருத்தர் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தவறான முறையில ரத்தம் சிந்துறாங்களோ, அவங்க இயேசுவினுடைய ரத்தத்த என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அசுத்தம் என்று எண்ணுவது போல ஆகிருது. அதான் நம்ம வந்து படிச்சோம். தேவனுடைய குமாரன காலின் கீழ மிதிச்சு, தன்னை பரிசுத்தம் செஞ்ச உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கு. அப்ப ரத்தம் சிந்தணும் சபை. எப்படியாக ரத்தம் சிந்தணும்னா, தனக்கு தோணுன வழியில செஞ்சிரலாமான்னா அப்படி செய்யக்கூடாது. தேவன் எப்படியாக அவருடைய குமாரனுக்கு நியமித்து கொடுத்தாரோ, அதுபோல தான் சபை வகுப்பார் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பலியை நிறைவேற்றணும், ரத்தம் சிந்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு உயிர்த்தெழுதல் இல்லாத ஒரு மரணத்திற்குள் செல்ல அதிக வாய்ப்பு இருக்குது. அது 2ஆம் மரணம், செகண்ட் டெத் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொருவருமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஏனோ தானோன்னு அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்புக்குரிய ஒரு சொல்லு, நம்மளை போல பரிதவிக்கப்படக்கூடியவர் வேற யாரும் இல்லை. ஏன்னா இந்த ஒரு அழைப்பினுடைய மேன்மை அப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து வாழணும். ஸோ அப்படி தவறு செய்துட்டாலும் கிருபாசன தண்டையில போய் ஜெபிச்சு மனம் திருந்தி இழந்த தேவனுடைய கிருபைய, தேவனுடைய தயவை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா பாருங்க, அடுத்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். உபாகம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். இந்த வசனம் வந்துங்க ரொம்ப நம்ம நிறுத்தி நிதானமா படிக்கும் பொழுது, தேவனை பத்தின ஒரு ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு கனம் அதிகமா நம்மளுக்கு வந்து உருவாகுது. ஏன்னா பாருங்க, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, பழுதற்றது. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவராக இருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகள், திருச்சபையின் பிள்ளைகள் இப்படியாக இருக்கணும். அப்ப இதே டைட்டில் நம்முடைய கர்த்தருக்கு பொருந்தும். கரெக்ட்டுங்களா? அப்போ அவர் போல அவருடைய பிள்ளைகள், பின்னடியார்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல குணலட்சணங்களை நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம வந்து வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். அப்ப இன்றைய தினத்துல நாம பார்க்கக்கூடிய ஒரு பகுதி கூட எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி தான்.
எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி போல தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் இது எல்லாமே எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணோடு ஒண்ணு தொடர்ச்சி மாதிரியே வரும். இதுலயே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் கடந்த வாரம்லாம் நம்ம வந்து படிச்சு பாருங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விசுவாசத்தை குறித்து இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பேச ஆரம்பிச்சுட்டாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டார். 38ஆம் வசனத்துல இருந்தே விசுவாசத்தை குறித்து பேசிட்டு 39ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நாமோ கெட்டு போக பின்வாங்கிறோம், ஆனால் ஆத்தும இடரால் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்னா நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை சரியாக நம்ம ஓடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஓட்டத்தை ஓடணுங்கிற எண்ணம் இருக்கு, ரொம்ப வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கு. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரியில நம்முடைய பலியின் ஜீவியத்தை நாம் சரியா செய்யணும், சரியான பாதையில் ஓடணும். அதைத்தான் அங்க வந்து சொல்றோம், நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல். அப்ப நம்முடைய ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த விசுவாசத்தை குறித்து தான் சொல்றாரு. அப்ப நம்ம ரட்சிப்படையணும் அப்படின்னா தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள, அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா பாருங்க, நமக்கு தேவன் மீதும் கர்த்தர் மீதும் சத்தியத்தின் மீதும் மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவை. அதனாலதான் பேசிக் சப்ஜெக்ட்லயே சாதாரண விசுவாசத்தை குறித்து எடுக்கல, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து தான் எடுக்கிறார். இதே வசனம் பாருங்க திருவிவிலியத்துல எபிரேயர் 10:39. நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்க்கையும் காத்துக்கொள்வோர் ஆவார். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, அதுக்காக நம்ம வரல. ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில கலப்பையின் மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கறதுக்காக நம்ம வரல. மாறாக நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம எப்படியாக ஒரு வாழ்க்கை இந்த ஒரு பாதையில், இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் பலியின் ஜீவியத்தில் நம்ம வந்து வாழணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். சொல்றாரு பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கி இருக்கார். அப்ப நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜீவனையும் அழியாமையும் பெற்று. அப்போ நம்ம இந்த ஒரு பாதையில ஓடும் பொழுது உலகம் நம்மளை எப்படித்தான் சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தினுடைய விஷயங்கள்ல தொடர்ந்து நீங்க வாங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும்னு சொல்லி. ஆனா நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா அந்த ஒரு ஜீவனை, ஒரு அழியாமையை, அந்த ஒரு கிருபைகளை, தேவனுடைய தயவுகளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம வந்து ஓடுறோம். அப்படி ஓடும் பொழுது நம்மளுக்கு ஊருக்கு எல்லாரும் உலகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பொழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க. பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு. ஆக்சுவலா இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பொழைக்கிறதுக்காகத்தான் ஓடுறோம், கரெக்டுங்களா? பொழைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஓடுறோம். ஆனா உலகம் என்ன சொல்லும், பொழைக்க தெரியாதவங்க இப்படி போய் இப்படி சத்தியம் ட்ரூத்துன்ட்டு இப்படி போறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, உலகத்துக்குள்ள உலகத்தினுடைய விஷயங்கள்ல ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி உலகத்தினுடைய விஷயங்கள போயிட்டு இருக்காங்க. உலக ஜனங்களாகட்டும், பெயர் சபை மண்டலங்களாகட்டும், ஆசீர்வாதம் அந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸு, அப்புறம் இன்னும் உலகத்தினுடைய விஷயங்கள்ல பதவிகள் பட்டங்கள் இதுக்காக ஓடுறாங்க. அப்போ அவங்களுடைய பார்வையில அவங்கெல்லாம் பொழைக்கிறவங்க. ஆனா தேவனுடைய பார்வையில யாரு தான் பிழைக்கிறவங்கன்னா நம்ம தான் பிழைக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில தேவனுடைய குமாரன் எப்படியாக ஓடி அவர் வந்து பிதாவினுடைய சிங்காசனத்துல வெற்றி சிறந்தவராக போய் அமர்ந்திருக்கிறாரோ, அதாவது பொழைச்சாரோ, அது போல நம்மளும் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணணும், நம்முடைய முன்னோடியாக அவரை பார்த்து நம்ம ஓடக்கூடியவர்களாக இருக்கும். ஸோ நம்முடைய சகோதரர் சொல்றாங்க, ஜீவனையும் அப்படின்னா பரிபூர்ண மனுஷராக ஜீவனை பெற்றுக்கொள்பவர்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்றது. ஸோ நித்திய ஜீவன். அப்ப நித்திய வாழ்வு பற்றிய அறிவு, அதற்கான வாய்ப்பும் நமது கர்த்தர் வரும் வரை உலகத்துல கிடைக்கல. அதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, கிறிஸ்து மட்டும் இல்லைன்னா தேவனை பற்றி தெரியாது,
தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் தெரியாது. அவருடைய 2ஆம் வருகை தெரியாது. இப்படிப்பட்ட சத்தியங்கள் தெரியாது. நம்முடைய மீட்பு தெரியாது. நம்ம நார்மலா வந்துட்டு நார்மலா போயிற வேண்டியது. அதனால தான் நம்முடைய சகோதரர்கள் வந்து அந்த பேசிக் சப்ஜெக்ட்லயே அந்த ரான்சம் எடுப்பாங்க. சிலுவையின் ரகசியம் குறிச்செல்லாம். அதெல்லாம் கேட்கும் பொழுது அப்ப எனக்காகவா இப்படி? அப்ப நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு ஒரு குத்தப்பட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தா, தேவனுக்குன்னு நம்ம வாழணும்னு ஒரு முடிவுக்குள்ள வரோம். ஸோ அப்படியாக நம்மளுக்கு தேவன் இந்த உலகத்துல ஒரு அருமையான ஏற்பாட்ட கர்த்தர் மூலமா ஏற்படுத்தி வச்சிருக்கார். இப்ப இந்த அழியாமை அப்படிங்கிறதனுடைய கிரீக் வேர்ட் அப்தார்சியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா அழியாத தன்மை, இன்கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இது திவ்ய சுவாபத்தினுடைய மரணமில்லாத நிலை. அப்ப இந்த ஒரு பரிசுக்காகவே கிறிஸ்துவின் சரீரம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப யாரு? நம்ம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, பாருங்க, திவ்ய சுவாபத்தின் மரணமில்லாத ஒரு நிலை. டிவைன் நேச்சர்ல ஒரு மரணமே இல்ல. So, அந்த மாதிரி ஒரு நிலையை பெற்றுக்கொள்வது. அப்ப யார் பிழைக்கிறவங்க இப்போ? நம்ம தான் பிழைக்கிறவங்க. என்றென்றைக்கும் பிழைச்சிருக்கிறவங்க. So, அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு மேன்மையான ஒரு நிலைமைக்காகத்தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அதுக்காகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப விசுவாசிகளுக்கான அந்த ஒரு பரம அழைப்பு. அப்ப அந்த அழியாமை அப்படிங்கிறது சுவாபத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. மேலும் இது முதலில் பரம பிதாவிடம் மட்டும்தான் காணப்பட்டுச்சு. பாருங்க எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வாய்ப்பு. அதனாலதான் கர்த்தர் வந்து சொல்றாங்க, என் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் அந்த தரத்திற்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது யார்கிட்ட தான் இருந்துச்சுன்னா பிதா கிட்ட இருந்துச்சு. இப்ப எவ்வளவு எவ்வளவு அன்பு மிகுந்த தேவனாக இருக்கிறார் பாருங்க. அவருடைய தரத்திற்கு நம்மளை வந்து வரணும்னு விரும்புறார். இன்னைக்கு எந்த மனுஷன் விரும்புவான்? யார் விரும்புவாங்க? அவங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு கொடுப்பாங்களா? யாரும் விட்டு கொடுக்க. ஆனா தேவன் பாருங்க எவ்வளோ பெரியவர், மா பெரியவர் அவர். அவர் விட்டு கொடுக்குறார். ஸோ அழியாமைங்கிறது இந்த பாருங்க, இந்த ஒரு உயரிய நிலையை அல்லது ஜீவ நிலையை அடைபவர் அதனை வெகுமதியாக அல்ல பரிசாக பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அழியாத ஒரு ஜீவநிலை உணவு அல்லது பானம் அல்லது எந்த வகையான நிலைமைகளையும் சார்ந்திராமல் தன்னில் தானே ஜீவனுள்ள நிலை. தேவனுடைய நிலை. அந்த நிலைமைக்கு தான் வரணுங்கிறார். ஸோ மேலும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமிச்சிருக்கிறாங்க. அதான் அங்க படிக்கிறோம் பாருங்க, உலகத்திற்கு நித்திய ஜீவன், திருச்சபைக்கு அழியாமை. ஸோ இயேசு வரும் வரை ஜீவனுக்கான இடுக்கமான வாசல் திறக்கப்படலைன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த அழியாமை அப்படிங்கிறது இயேசுவோடு இணைந்து இருந்து இப்போது அவருடன் துன்பப்படுவதற்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். கர்த்தரோடு இணைந்திருந்து இப்போது அவருடன் துன்பப்படுவதற்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் பரிசு. கிறிஸ்துவுடன் அவரது சரீர அங்கங்களாக இணைந்திருக்கும் உடன் சுதந்திரராகிய சிறுமந்தை வகுப்பாரே அழியாமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பார் ஆவர். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தான் அந்த கணம், மகிமை, அழியாமை கொடுக்கறதுல தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எதிர்கால ஜீவிய வாய்ப்பு குறித்து தெரியப்படலை. அதான் முதலே நம்ம வந்து எந்த ஒரு நிச்சயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தப்படலை. இப்போ கிறிஸ்து வரும் வரை ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எந்த விதையும் வாக்கு தத்தங்களும் நம்பிக்கைகளும் விதைக்கப்படவே இல்லை. எதுவுமே இல்லை. இப்படியாகத்தான் இருந்துச்சு. அதனாலதான் அந்த விசுவாசத்தை குறித்து அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த விசுவாசத்தை பற்றி தான் இந்த ஒரு 11ஆம் அதிகாரத்துல ரொம்ப அதிகமா நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் இப்படியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். அப்போ வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ரொம்ப அருமையா கிளியரா சொல்றாங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். முடியவே முடியாது. ஏன்னா தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. 1 யோவான் 5:4 சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ தேவன் மேல நம்மளுக்கு அளவு கடந்த ஒரு விசுவாசம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய யோவானும் வந்து சொல்றாங்க. இப்படியாக எல்லா வகையிலும் விசுவாசம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ரொம்ப அதிக கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் விசுவாசம். அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில விசுவாசங்கிறது ரொம்ப
நம்முடைய மூத்த சகோதரர் கேரக்ட் டெவலப்மெண்ட் புக்கில் விசுவாசம் ஃபெய்த் அப்படிங்கிற தலைப்பிலேயே எழுதியிருக்கார். நிறைய விசுவாசம் குறித்த கேள்விகள், நிறைய ஆலோசனைகளை வந்து சொல்றோம். அதுல இருந்து தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழகா நம்முடைய சகோதரர் சொல்றாங்க பாருங்க, நம்முடைய சிந்தையில் தேவனையும் அவருடைய வாக்குறுதிகளையும் செயல்முறைப்படுத்தி அதை பயிற்சி செய்வது தாங்க விசுவாசம். நம்முடைய சிந்தையில தேவனையும் அவருடைய வாக்குறுதிகள் அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, எண்ணற்ற வாக்குறுதி, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குறுதி, அது எல்லாத்தையும் செயல்முறைப்படுத்தி அதை பயிற்சி செய்வது தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த விசுவாசம் தான் நம்ம பல்வேறு சூழ்நிலைகள்ல அங்க வந்து நம்மளை வழி நடத்துது. ஒரு மேய்ப்பன் இருக்கார், ஆடு இருக்குது. அந்த ஆடு யாரை நம்பி இருக்கு? அந்த மேய்ப்பனை தான் நம்பி இருக்கு. அந்த மேய்ப்பனுடைய சொல்லுக்கு தான் அது வந்து செவிசாய்க்கும். அந்த மேய்ப்பன் நம்மளுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டாரு, நம்மளை நல்ல விதத்துல பாதுகாத்துக் கொள்வாரு, நடத்துவாருன்னு சொல்லித்தான் அந்த மேய்ப்பன் பின்னாலேயே போகும். ஏன் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் அதான் சொல்றாங்க, நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் என்ன பண்றேன், என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் தான் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பன் மீது ஒரு விசுவாசம் வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும். இதுதான் ரியல் அங்க வந்து நடக்கும். ஒரு ஆடு இருக்குன்னா 100 ஆடு அந்த மேய்ப்பனுடைய ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் அது என்ன ஆகுதுங்க, லைனா நடக்குது. ஆபத்து வரும்போது ஒரு சிக்னல் கொடுக்கும்போது உடனே எல்லாம் மெய்ப்பெண் கிட்ட வந்துடும். அவருடைய கமாண்டிங் கேட்டுட்டே இருக்கும். ஸோ இப்படியாகத்தான் நாம் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது பாருங்க, ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா தேவன் நடத்துவார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தேவன் நடத்தினார் அப்படிங்கிறது தான் விஷயம். தேவன் நடத்துவாருங்க அப்படி சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நடத்தி இருக்கிறார், அதுதான் விசுவாசம். தேவன் நடத்தி இருக்கிறார். அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது அவ்விசுவாசத்தை அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தை உறுதியா பற்றி கொள்றது தான் விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது தேவனுடைய வாக்கு தத்தங்களை உறுதியா, இது எனக்கான வாக்கு தத்தம், அப்படித்தான் நம்ம பிடிச்சுக்கணும். ஸோ நம்ம அப்படி வாழணும். அதான் அங்க நம்முடைய சகோதரர் சொல்றாங்க, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறது நம்முடைய ரட்சகர் தம் சீசர்கள் கிட்ட உபயோகித்து வந்த ஒரு முறை சொன்னாங்க. விசுவாசத்தில் நாம தளர்ந்து போனவர்களாக காணப்படும் போதும், ஆவிக்குரிய வழிகளில் விசுவாச குறைவு ஏற்படும் போதும், தற்கால சம்பவங்கள் நம் விசுவாசத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடியதாக இருந்தாலும், நாம் தேவனிடம் விசுவாசம் உள்ளவர்களாய் இராவிட்டால் அது பயனற்றதாயிரும். பாருங்க, தேவனிடம் பூரண விசுவாசம் உள்ளவர்களாக நாம் அவர் ஜனம் என்றும், அவர் நம்மை சகல கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் காப்பார் என்றும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்றும் அவர் வாக்கு தத்தங்கள்ல விசுவாசமா இருந்தா உலகத்தை மேற்கொள்ளும். ஏன் நம்மளால் உலகத்தை மேற்கொள்ள முடியல? உலகத்தினுடைய தாக்கம் நம்ம மேல வரும்பொழுது துவண்டு சோர்வாய் விழுந்துடுறோம், அல்லது சோர்வாய் உட்கார்ந்துடுறோம். ஆவிக்குரிய சோர்வுகள் நம்ம மத்தியில ஏன் வருது அப்படின்னா பாருங்க, தேவனிடத்துல பூரணமான ஒரு விசுவாசம் வைக்கிறது இல்லை. நாம் அவருடைய ஜனம் என்று நாம நம்புறது இல்லை. இதெல்லாம் அவிசுவாசம். அவர் நம்மை சகல கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் காப்பார்னு விசுவாசிக்கணும். அதுதான் நடத்தினாருங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படியெல்லாம் நடத்தினார், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதான் கடந்த வாரத்துலலாம் நம்ம வந்து பார்த்தோம், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும்னு சொல்லி. அப்போ கடந்து வந்த பாதைகளில் நம்ம பார்க்கணும், எப்படியெல்லாம் தேவன் நம்மளை நடத்தி கொண்டாந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மையும் அருமையுமான ஒரு அழைப்புக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் நடத்துவார். இதெல்லாம் நம்ம வந்து விசுவாசிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதான் பாருங்க, அன்பின் தேவன் நடத்தக்கூடிய வழியில ஒரு குறைவும் இருக்காது. ஏன்னா தேவன் அன்பு மிகுந்த தேவன், அன்பு மிகுந்த தேவனா இருக்காங்க. அவர் நடத்தக்கூடிய அந்த ஒரு வழி நடத்துதல்ல ஒரு குறையும் வைக்க மாட்டார். அதான் தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு சில கஷ்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் நம்மளை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் நம்மளை கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. தேவன் அந்த கஷ்டங்கள் கொடுக்கும்பொழுது உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே அதிக கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குறாங்க அப்படின்னா, தேவன் நம்மளை அதிகமா நேசிக்கிறார்னு அர்த்தம். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. அப்படியாகத்தான் தேவன் நடத்துறாங்க. ஸோ அவருடைய வழி நடத்துதல்ல ஒருபோதும் குறைவே இருக்காது. அதை நாம் விசுவாசிக்கும். இதெல்லாம் தான் வாக்கு தத்தம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். அவருடைய வார்த்தைகள் மீது
விசுவாசம் வைக்கணும். அப்பதான் இந்த ஒரு வழிநடத்துதல் எல்லாத்தையும் நம்ம உணர முடியும். அப்ப இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு ஆரம்பமும் விசுவாசம் தான். நம்ம தொடங்குனது விசுவாசத்துல தான் துவங்கணும். அப்ப நம்முடைய முடிவு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசம் மூலமாகத்தான் இருக்கணும். இப்படியாகத்தான் இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. விசுவாசம் அப்படின்னா என்ன? இந்த விசுவாசம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது? எந்த அளவுக்கு இருக்கணும்? அப்படின்னா பாருங்க, நம்மகிட்ட கடுகளவு விசுவாசம் இருக்குது. கூடவே மலையளவு அவிசுவாசம் இருக்குது. அப்படி இருக்கலாங்களா? தேவனுடைய பிள்ளைகள். நம்ம கடுகளவு விசுவாசம் வச்சுட்டு, மலையளவு அவிசுவாசம் வைக்கிறோம். இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்முடைய பலியின் வாழ்க்கைய பாருங்க, தேவனுக்கு பிரியமானபடி நிறைவு செய்யும் பாதையில அவ்விசுவாசத்திற்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு வார்த்தை தான். விசுவாசம், அவ்விசுவாசம். அந்த ஒரு எழுத்துனால நம்முடைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய விசுவாசத்துல ஒரு ஆட்டம் காண்பிக்க வேண்டிய சூழல்களை சாத்தான் என்ன பண்ண அனுமதிப்பாங்க. கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள் அறியீர்களா? மனுஷர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்குள்ளெல்லாம் போயிருவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிற வசனங்கள். அப்ப அந்த அவ்விசுவாசத்திற்கு நாம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, மேற்கொண்டு ஒரு அடி கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வைக்க முடியாது. ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கவனமா இருக்கணும். அப்ப எல்லா வகையிலும் விசுவாசம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த விசுவாசம் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆணிவேரா இருக்குது. அப்ப பாருங்க, இதுல இந்த ஒரு விசுவாச கப்பல்ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம், பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு கப்பல் பிரயாணம் மாதிரி தான் இருக்குது இந்த விசுவாச வாழ்க்கை. அப்ப நம்முடைய விசுவாசத்திற்கு ஆத்தும நங்கூரம் அப்படிங்கிறது இந்த ஒரு இந்த ஒரு கப்பலுக்கு எப்படி ஒரு ஒரு நங்கூரம் இருக்குது, அது போல நம்முடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு இந்த விசுவாசம் தான் ஒரு நங்கூரமா இருக்கு. அப்ப இந்த ஒரு கப்பல் பிரயாணத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு விசுவாசங்கிறது முக்கிய ஒரு சாதனமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை இந்த ஒரு கப்பல் பிரயாணத்துல ஏதாவது ஒரு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த ஓட்டை விழுகிறது தான் அவிசுவாசம். வந்துருச்சு அப்படின்னா கப்பலே கவிழ்ந்துரும் ரியலா. அது போல இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில ஒரு அவிசுவாசம் வந்துச்சுன்னா, அந்த கப்பல் கவுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையே கவுந்துரும். அப்போ நம்ம ஒரு கப்பல் ஏறி பிரயாணம் போறோம்னா, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கப்பல் ஏறுறோம். அது போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அவிசுவாசம் வந்து அந்த விசுவாச குலைச்சல் நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்து போகாது. போக முடியாது. அப்ப நம்மளால அந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. இப்ப வந்து உதாரணத்துக்கு கார்ல போறோம். பாதி வழியில கார் நின்றுச்சு. இப்ப எதனால நிக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் என்ன 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 ப்ராப்ளம்ங்கிறத அந்த வண்டி செக் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அப்போ இல்லாட்டி ஒரு நல்ல தேர்ந்த மெக்கானிக்க கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது போல தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம். போன வாரம்லாம் படிச்சோம் இல்லைங்களா? எங்க ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். பல்வேறு சோதனைகள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தைகள் இதெல்லாம் வந்துட்டாலும் எதனால வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம எப்படி நம்மளை நாம் சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத உணர்ந்து, நம்மை நாமே நிதானித்து அறியணும்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த விசுவாசம் வந்து நம்முடைய ஓட்டத்தினுடைய ஒரு பாதையில மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு விசுவாசத்தை குறித்து ரொம்ப டீட்டெயில்டா பேசுறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல. அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்க்க போறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம்ங்கிறது நம்பணும், அதுல உறுதியா இருக்கணும், உறுதியான நம்பிக்கை வைக்கணும். கண்ணுக்கே தெரியாது, ஆனா என்ன பண்ணணும்னா நம்பணும். காணப்படாதவைகளினுடைய நிச்சயம், நிச்சயமா நம்பணும். இப்ப இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். உறுதியான நம்பிக்கை, காணப்படாதவைகளினுடைய நிச்சயம். அப்போ எபிரேயர் புஸ்தகத்தினுடைய அந்த ஒரு ஸ்டைல் நம்ம வந்து இப்போ ஒரு கடந்த வார நாட்கள் எல்லாம் வந்து படிச்சோம். அதான் ரெண்டு விஷயம், உறுதியான நம்பிக்கை, காணப்படாதவர்கள் நிச்சயம். அப்ப நம்ம நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா உறுதியா இருக்கணும். நம்பக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்கணும், உறுதியா ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நம்பணும். ஏன்னா தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்து, இதுதான் இன்னொரு கேஜேவில வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு பதிப்புல ரியல் அப்படி, அதாவது உண்மை அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லலாம்.
உதாரணத்திற்கு நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட இந்த விசுவாசம், நம்பிக்கை குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ஹோப்? அதாவது விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை அப்படின்னா என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவர் ரொம்ப பிராக்டிக்கலா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். அவங்க கிட்டயே கேட்டாங்க. எப்பவுமே நம்ம மூத்த சகோதரர்கிட்ட அப்படித்தான் கேள்வி கேட்போம். அவங்க கிட்டயே கேள்வி கேட்டு அதை வாங்குவாங்க. அப்போஸ்தலன் மூத்த சகோதரர்கிட்ட ஒரு கேள்வி. ஸ்திரீகள் வந்து தலைக்கு முக்காடு போடணுமா? அது ஃபுல்லா கவர் பண்ணி போடணுமா? அல்லது பாதி கவர் பண்ணி போட்டா போதுமா? அப்படின்னு சொல்லி சகோதரர்கிட்ட கேட்கும்போது, அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது என்கிட்ட கேட்கிறத விட அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட நீங்க போய் கேளுங்கன்றார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா முக்காடு போடணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. ஸோ அதே போல தான் இங்க வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ஹோப்ன்னு சொல்லி கேட்கும்பொழுது, திருப்பி அவங்ககிட்டயே கேட்குறாரு, நாளைக்கு மழை வருமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாளைக்கு மழை வருமா? அப்படின்னு உடனே அவங்க வரலாம் அல்லது வராம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்தா நம்பிக்கை, வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நாளை விடியுமா? அப்படின்னு சொல்லி அங்க வந்து கேட்குறாங்க. நாளை விடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிச்சயமா பதில் சொல்றாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமா விடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது வந்து விசுவாசம். இது வந்து ஒரு விசுவாசம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்போ நாளைக்கு மழை வருமா? அப்படின்னா வரலாம், வராம போலாம். இது வந்து நம்பிக்கை. ஆனா நாளைக்கு விடியுமா? அப்படின்னா நிச்சயமா விடியும். இது விசுவாசம். ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு உலகம் பல கோடிக்கணக்கான விடியல்களை தாண்டி வந்துட்டு இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். ஸோ நாளைக்கு விடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபிக்க முடியுமா? நாளைக்கு விடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நிரூபிக்க முடியுமான்னா முடியாது. பட் அதை வந்து பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிற நாளைக்கு கண்டிப்பாக விடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து விசுவாசம். அப்போ நம்முடைய விசுவாசம் சாதாரணமான ஒரு விசுவாசம் அல்ல, அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் மகா பரிசுத்தமான விசுவாசம்னா, அது மகா பரிசுத்தம் உள்ளவர் கொடுத்தது பிதாவாகிய தேவன். ஸோ அந்த ஒரு விசுவாசம் அது சாதாரணமானதல்ல. அதே போல நம்பிக்கையும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ ரெண்டுமே, இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் ரெண்டுமே வேத வசனங்களின் அடிப்படையில் வருது. இந்த வேத வசனங்கள் யார் கொடுத்துருக்காங்கன்னா, பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க மேலே வச்சு தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா இந்த விசுவாசம் நம்பிக்கை வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனை நம்புறது அப்படிங்கிறது சாதாரணமான விசுவாசம் இல்லை, அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன்னா அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்கணும். எபிரேயர் 1:5 உங்களில் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நல்பரியந்தம் முடிய நடத்தியவர் என்று நம்பி. இங்க சொல்றாரு, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருகிறார் என்றும் நம்பி. அப்போ இந்த ஒரு பிலிப்பியர் 1:5 பாருங்க, நாம நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் அப்படின்னா அதை சரியா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கிட்ட இருக்குன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட தான் இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா உறுதியா சொல்லலாம், நான் நல்லபடியா ஓடி முடிக்கணும் அப்படிங்கிறது தேவனால தான் முடிக்க முடியும். அந்த ஒரு ஓட்டத்தை தேவன் தான் கிருபை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதே சமயம் உலகத்தின் பார்வையில அப்படி சொல்ல முடியல. இன்னைக்கு ஓடுறாங்க, அவங்க அவங்க எதுக்கோ ஓடுறாங்க. அவங்க அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் நம்ம ஏன் அப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம ஒருத்தங்களை நம்ம அதிகமாக நம்பணும் அப்படின்னா அவங்கள பற்றின நாலேஜ் நம்மளுக்கு அதிகமாக வேணும். ஒருத்தங்களை நம்மளுக்கு அதிகமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்கள குறித்து தான இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணணும். அவங்கள குறித்து தான அறிவு நம்மளுக்கு வேணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்கள அதிகமாக நம்ம நம்ப முடியும். அப்போ தேவனை நம்ம அதிகமாக நம்பணும் அப்படின்னா அவங்கள குறித்து அதிகமான ஒரு நம்பிக்கை வேணும், அதிகமான ஒரு நாலேஜ் வேணும், அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா கேதர் பண்ணணும். நாங்கள் தேவனை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணல அப்படின்னா எப்படி நம்ம நம்ப முடியும், எப்படி நம்ம விசுவாசிக்க முடியும்? அப்போ ஒருத்தங்களை நம்புகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு அதிகமான தகவல் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு மாம்சத்தின்படி பார்க்கும்போது நாம் நம்முடைய அப்பாவை நம்புகிறோம். ஏன்னா அவரை டெய்லியும் பார்க்குறோம், டெய்லியும் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு தெரியுது, அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா உதாரணத்திற்கு இப்போ ஒரு 10 வயசு 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 20 வருஷமும் அப்பாவை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம், அதே கணவன் மனைவி இப்படி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்கள பற்றின எந்த நேரத்தில் என்ன 8 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, 10 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, 12 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மணிக்கு என்ன பண்ணுவாங்க,
அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ தேவனை பத்தி நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? லைனா சொல்ல முடியுங்களா? அப்ப மாம்சத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை விட தேவனுக்கு, ஆவியின் தேவனுக்கு நாம் என்ன பண்ணணும்னா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி இதுதான் அந்த உறுதியான ஒரு நம்பிக்கையா இருக்குது. மேலும் வாசிக்கலாம் பாருங்க, எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரேல் குடும்பத்தாரே, இந்த கூயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஸோ இங்க மாம்ஸ் இஸ்ரேலர் குறித்து சொல்றார். இந்த குயவன் செஞ்சது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இதோ இஸ்ரேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றார். பொதுவா இப்போ ஒரு ஒரு சிற்பம் இருக்குன்னு வைங்க. அந்த சிற்பத்தினுடைய அழகு அதை செதுக்குனதுல இருக்குமா அப்படின்னா இல்ல. அதுல தேவையற்ற பாகங்கள் இருக்கும். மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். காது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப வளைஞ்ச மாதிரி இருக்கும். விரல் கொஞ்சம் ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சிற்பத்தினுடைய அழகு அதுல செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல இல்ல. தேவையில்லைன்னு சொல்லி அந்த சிற்பி குயவன் நீக்கிறார் இல்லைங்களா, தட்டி போடுறாரு இல்லைங்களா, கட் பண்ணி போடுறாரு இல்லைங்களா, அதுல தான் இருக்குது அதனுடைய அழகு. அது போலதான் அன்புக்குரிய சகோதர சொல்ல, தேவன் நம்மளை வணையறதுல தான் இருக்குது நம்முடைய அழகு. என்ன தேவன் இப்படி வணைஞ்சிட்டார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இப்படி கசக்கிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவர் தேவையற்ற விஷயங்களை எடுத்து போடுறார். எதுக்காக அப்படின்னா நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அப்படிப்பட்ட அன்பு மிகுந்த தேவன் தான் நம்ம தேவனா இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, குயவன் கையில நாம் இருக்கிறோம்னு நினைக்கணும். மேலும் நம்ம படிப்போம், நம்ம மண்ணென்று நினைவு கூறணும். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம அதை மறந்துடுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மண்ணென்று நினைவு கூறணும். அதான் நம்ம முதல்ல நம்ம படித்தோம். அவர் எப்படியெல்லாம் நம்மளை கூட்டிட்டு வந்தார் கரம் பிடிச்சு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து 2வது பாயிண்ட்ல சொல்றாங்க, காணப்படாதவைகளினுடைய நிச்சயம் அப்படின்னு சொல்லி. காணப்படாதவைகளினுடைய நிச்சயம் அப்படின்னா என்ன? வருங்காலத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். உறுதியான ஒரு நம்பிக்கை அங்க காணப்படணும். அதுதான் விசுவாசமாக பார்க்கப்படுது. ஏன்னா பார்க்கல ஆனா நம்புறோம். பார்க்கல ஆனா நம்ம நம்புறோம். பாருங்க, தேவன் படைத்த நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரம்மாண்டமான அவருடைய படைப்புகள் இருக்குது. சிறிய படைப்புகள், பெரிய படைப்புகள், இப்படி பிரம்மாண்டமான விஷயங்கள் நிறைய இருக்குது அவருடைய படைப்பின் மகத்துவங்கள்ல. அதை நேற்றுக்கெல்லாம் கூட பாடம் பார்த்தோம். அப்படி பிரம்மாண்டமான படைப்புகள் இருந்துட்டாலும் அங்க தேவன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை குறிச்சு இன்னும் நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படிங்கறத விரும்புறார். பல விஷயங்கள் நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா நம்புறோம், விசுவாசிக்கணும். பாருங்க, உதாரணத்திற்கு தேவன் படைச்ச சூரியனைவே இன்னும் நம்மளால முழுமையா என்ன பண்ண முடியலைங்க, தெரிந்து கொள்ள முடியல. சூரியனை பற்றிய விஷயங்களே தெரிந்து தேவன் படைச்சிருக்கிறாங்க வானம், அதவே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய படைப்புல வானம் மட்டும்தான் கரெக்டான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள தேவன் படைத்ததுல. இப்படியாக அங்க தேவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யறார். அப்ப தேவன் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாங்கன்னா, என்னை பத்தி நீங்க அறிஞ்சுக்குங்கிறார். என்னை பத்தி நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றார். இந்த உலகத்தார் எப்படி இருக்காங்கன்னா, காணப்படாதவைகளின் மேல நம்பிக்கை வச்சுட்டாலும் அது உறுதியா இருக்குதானா இல்லை. கொஞ்ச நாள் அதுக்கு எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் அது கிடைக்கல அப்படின்னா அந்த விசுவாசம் போயிடும். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, காணப்படாதவைகளின் மேல ஒரு அசைக்க முடியாத ஒரு நிச்சயத்தன்மை உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா பாருங்க, நான் ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவேன் தேவ கிருபையில. தேவன் அழகா ரொம்ப அருமையா அந்த ஒரு பரிசை, அந்த ஒரு கிரீடத்தை எனக்கு வச்சிருக்காரு. நான் ஜெயம் கொண்ட வகுப்பாராக போய் சேரும் பொழுது தேவ கிருபையில அதை எனக்கு கொடுப்பார், என்னை சூட்டி அழகு பார்ப்பார்னு சொல்லி விசுவாசம். இதுதான் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமா இருக்குது. சந்தேகத்தோட தேவனுடைய வழியில நடக்கக்கூடாது. சந்தேகத்தோட தேவனுடைய வழியில நடக்கக்கூடாது. நம்பிக்கையோட உறுதியா நம்ம அறிக்கை பண்ணுவதுதாங்க விசுவாசம். விசுவாசம் மற்றும் கிரியை ரெண்டுமே முக்கியம் தான்.
விசுவாசம் இந்த ஒரு அதிகாரத்துல, ஏன்னா யாக்கோபு சொல்லும் பொழுது கிரியை குறிச்சு ஒரு கிரியைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விசுவாசம் ரொம்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். அப்ப கிரியை தாங்க ரொம்ப முக்கியம். ஆ. ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, விசுவாசம் கிரியையை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரியை வச்சு நம்மை வந்து தேவன் வந்து ரட்சியாம, அவருடைய கிருபையின்படி நம்மளை ரட்சிச்சிருக்கிறார். இந்த தீமோத்தேயுலலாம் வந்து நம்ம வந்து படிப்போம். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களின் அடிப்படையில தேவன் நம்மளை கூப்பிட்டாருன்னா இல்ல. அவருடைய மகா பெரிய கிருபையின் நிமித்தமாகத்தான் நம்மளை வந்து அழைச்சிருக்கிறார். ஸோ கிரியை வைத்து நம்மளை வந்து அவர் வந்து அழைக்கல. நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்கள அவர் வந்து செய்யல, ரட்சிக்கல. அவருடைய கிருபையின்படி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா ரட்சித்திருக்கிறார். ஸோ ராஜ்யத்துல நம்ம நல்ல கிரியைகளை காண்பிப்பதற்கு கீழ்ப்படிதலோட இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு வாழ்க்கை இப்ப நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கார். ஸோ இதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு உறுதித்தன்மையோட நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது பாருங்க நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும் பொழுது, விசுவாசம் என்பது நம்பிக்கையை விட மேலானது. அதே போல கிரியை விட மேலானது. ஸோ அந்த விசுவாசம் வாக்குத்தத்தத்தை குறிக்குது. மாறாத தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டது தாங்க விசுவாசம். ஸோ சரியான விசுவாசம் அப்படிங்கிறது தெய்வீக வார்த்தை மற்றும் வாக்குத்தத்தங்களினுடைய தியானங்களை அடிப்படையாக கொண்டிருக்கணும். தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்கள் மீதும் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசமானது நாளை விடியற்காலையில் சூரியன் உதிக்கும் என்ற நமது நம்பிக்கையை கான்ஃபிடன்ஸ் போல அது அசைக்க முடியாததாக இருக்கும். நாளைக்கு சூரியன் உதிக்குங்களா? நிச்சயமா சொல்லலாம். உறுதியா சொல்லலாம். நிச்சயமா அது என்ன ஆகும்? உதிக்கும்னு சொல்லி. அப்ப தேவனுடைய அதாவது மாறாத தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்குது. அப்ப நம்ம கூட எப்படி இருக்கணும்னா, பாருங்க மாறக்கூடிய இந்த ஒரு உலகத்துல, மாறாத தேவனால நம்ம மறவாமல் நினைக்கப்பட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் மாறிட்டே இருக்கும். அது ஒரு செகண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஆனா மாறாத தேவனால மறவாமல் நாம நினைக்கப்பட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இன்றைய தினத்துல அவருடைய கிருபையினால். நம்மளை தேவன் இன்னைக்கு நினைக்கலன்னு வைங்க, இப்ப இந்த செகண்ட் நினைக்கலன்னா, ஒரு வார்த்தை அவருடைய வார்த்தை கூட நம்ம போகவே போகாது. ஸோ மாறாத இந்த ஒரு மாறக்கூடிய இந்த ஒரு உலகத்துல மாறாத தேவனால மறவாமல் நாம நினைக்கப்படுகிறோம். அப்ப தேவன் ஒரு சில சூழல்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு அனுபவங்கள் உடைக்கப்படுறதெல்லாம் நன்மைக்காகத்தான். ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமற்ற எதுவுமே கொடுக்கறது இல்ல தேவன். அவர் கொடுக்கறது எல்லாமே ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்மளுக்கு அழுகை கொடுக்கிறாரா? ஆசீர்வாதம் அது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு அவமானம் கொடுக்கிறாரா? உண்மையா நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ்டு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இன்னைக்கு பல்வேறு நிந்தனைகள், போராட்டமான வாழ்க்கை இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குதா? நம்ம சொல்லலாம் ஆசீர்வாதமற்ற எதுவும் நமக்கு அருளப்படுவதில்லை. அதுல ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பார். மேலும் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அப்படிங்கிறது பாருங்க, தாங்கள் ஓடுவதற்கென்று தங்களையே அர்ப்பணித்த அந்த ஒரு இடுக்கமான வழியில் வரக்கூடிய பரீட்சைகள், ஏமாற்றங்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள் மற்றும் சோதனைகளையும் பிரதானமாக உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப தேவன் அதுல ஒரு அனுபவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆசீர்வாதம் தான். ஸோ நாம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ஒரு தெய்வீக வாக்குறுதிகளின் பேரிலான நமது விசுவாசத்தின் அடித்தளத்தின் மீது நம்முடைய இருதயம் நன்றாக கட்டப்பட்டிருக்குமே, ஆனால் எந்த துயரமும் எந்த உபத்திரவும் நமது உள்ளார்ந்த சந்தோஷத்தை அசைக்க முடியாது. ஸோ அப்ப எல்லா விதத்திலும் தேவன் மீதும் அவருடைய வார்த்தைகளின் மீது நம்ம கட்டப்பட்டவர்களா இருக்கணும். அப்படி கட்டப்பட்டவர்களா இருந்தா தான் நம்ம ஸ்டடியா நிற்க முடியும். ஸோ தேவன் மீதான அந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது அதாவது பிரபலமாக ஆதரிக்கப்படாத அவருடைய நோக்கத்தை தன் சொந்தமாக்கி கொண்டு எல்லா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மனித ஆதரவும் உற்சாக மூட்டுதலும் இல்லாவிட்டாலும் நிந்தை, துன்புறுத்துதல் போன்றவற்றை சகித்து கொண்டு அந்த தெய்வீக நோக்கத்தை விடாமல் பின்தொடரக்கூடிய ஒரு தாழ்மையான திட நம்பிக்கைன்னு சொல்லி சொல்றோம். ஹம்பிள் கான்ஃபிடன்ஸ். ஒரு தாழ்மையான தாழ்மையான திட நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம தெய்வீக நோக்கத்தை விடாம பின்தொடர்ந்து போகணும். அப்படி விடாமல் பின்தொடர்ந்து போறதுல கூட எப்படி இருக்கணும்னா ஒரு தாழ்மை இருக்கணும். விடாம போறதுல அந்த ஒரு தாழ்மை அங்க காணப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி எல்லாம் நாம கடந்து வரும்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, அவரால் நாம அவரால் நாம வந்து அனுகூலங்களுக்குள்ள கடந்து செல்ல முடியும். ஏன்னா நம்முடைய அழைத்த தேவன் அப்படியாகத்தான் இருக்கிறாருங்கிறது நம்ம ஒருபோதும் நம்மளுக்கு ஆசீர்வாதமற்ற எதுவுமே அவர் கொடுக்க. அப்ப அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணும்னா
தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் வேணும். மனுஷன் எதனால பிழைப்பான்? சாப்பாடு மட்டும் இருந்தா பிழைச்சிட முடியுமா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைச்ச உடனே எரேமியா சொல்லுவது கொண்டேன். நம்ம வந்து அதை வாங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்துட்டாலும் பாருங்க, நம்ம நினைப்போம், தேவன் நம்மள வந்து உடைச்சிட்டாரு, அவமானத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு, கண்ணீர் சிந்த வச்சுட்டாரு அப்படின்னாலும் நம்ம நினைப்போம். ஆனா தேவன் ஒரு வாக்குத்தத்தம் எப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் சேகரிக்கிறார். தேவன் நம்ம சிந்தற இல்லைங்களா? ஒவ்வொரு கண்ணீர் துளிகள். அவருடைய கணக்குல இருக்குது. கண்ணீர் துளிகள். அவருடைய கண்ணீர் துருத்திகள் துருத்தியில் அல்லவோ இருக்குதுன்னு சொல்லி படிப்போம். அவர் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அவர் வந்து சேகரிக்கிறார். அதான் நம்முடைய சகோதரர் சொல்றாங்க, சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, எந்த மாரி சூழ்நிலை இருந்துட்டாலும் சரி, எந்த அச்சங்களானாலும் சரி, எந்த பயமானாலும் சரி, எந்த வழிகளானாலும் சரி, எந்த கண்ணீரானாலும் சரி, நமது தேவன் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்கிறார். அத புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப அழுகுறோமா? ரொம்ப நிந்தைக்குள்ள போறோமா? போராட்டத்துக்குள்ள போறோமா? விசுவாச குறைச்சலுக்குள்ள இருக்கிறோமா? தேவன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்முடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நமக்கு வாக்களித்தபடியே நமது நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்றார். எல்லாவற்றையும் செய்றார். ஆனா ஒரு அன்பு தந்தையைப் போல சில வேளைகள்ல நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுக்க கண்களின் வழியாக அகற்ற நம்மளை அழ வைக்கிறார். இருதயத்துல ரொம்ப கசப்பு வச்சிருப்போம் இல்லைங்களா? இருதயத்துல ரொம்ப கசப்பு இருக்கும், அழுக்கு இருக்கும், நிறைய மாம்சத்தின் விஷயங்கள் அங்க இருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அன்பு தந்தை போல. சில வேளைகள்ல நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுக்க கண்களின் வழியாக அவர் அகற்ற நம்மை வந்து என்ன பண்றார்? அழ வைக்கிறார். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஆனால் மென்மையாக அந்த கண்ணீர் துளிகளை சேகரிக்கிறாரு. கண்ணீர் துளிகள ரொம்ப அழகா வாங்குறாரு. தன் கைகளில் வைத்து அவைகளை முத்துக்களாக மாற்றி பின்னொரு நாள்ல நமக்கு திரும்ப கொடுக்கிறாரு ஆசீர்வாதமா. நம்ம சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் நம்ம புரிந்து கொள்றோம். தன்னுடைய கைகள்ல வச்சு அந்த கண்ணீர் துளிகள அவை முத்துக்களாக மாற்றுறார். ஒவ்வொரு டிராப்ஸும் அது முத்தா இருந்தா எப்படி இருக்கு நம்ம கைக்கு வரும்போது? எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதத்தான் சொல்றார். இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் மீது விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்காகத்தான் நம்முடைய சகோதரர் சொல்றாங்க. அந்த விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்படின்னா நம்பப்படுகிறவைகள் அப்படின்னா விசுவாசம். ஒரு தெய்வீக வாக்குத்தத்தத்தின் மேல நிலைத்திருப்பதனால நம்பிக்கை அதின் மேல் ஒரு உறுதியான ஒரு அஸ்திபாரத்தை வந்து கண்டடையுது. பயம், சந்தேகம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை என்பவை விசுவாச குறைச்சலையும் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கான உண்மையான ஒரு அடித்தளத்தையும் பெற்றதாதது தான் அது வந்து இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில இந்த ஒரு பயம், சந்தேகம், இது நிச்சயம் என்னாலலாம் முடியுங்களா? அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. உறுதியா இருக்கணும். அப்போ உறுதி அப்படின்னா சப்ஸ்ட்ரைட். அதாவது ஒரு அஸ்திவாரம், ஒரு புரிந்து கொள்ளுதல். அப்ப விசுவாசம் என்பது நம்பிக்கைகளுக்கான ஒரு அடிப்படை அல்லது அஸ்திவாரம் மாத்திரம் இல்லாம, அது ஒரு உண்மையான பொருளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இது மனதை தூண்டி தெளிவடைய செய்யக்கூடிய மனோரீதியான ஒரு உட்பொருளா இருக்குது. மேலும் விசுவாசம் அப்படிங்கிறது பாருங்க எதிர்காலத்தை கையாள்வதாகவும் அதனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. விசுவாசங்கிறது இப்ப மட்டும் இல்லைங்க. எதிர்காலத்தை குறித்ததான விஷயங்களுக்காக இப்ப நம்மளுக்கு தேவன் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக நமக்கு கிடைக்க போகக்கூடிய பலனோடு அது சம்பந்தப்பட்டதாக இருக்குது. விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தில் இருந்து தான் ஜீவனுள்ள நம்பிக்கை இயற்கையாகவே துளிர்விட்டு வளருது. விசுவாசத்தில் தான். அப்ப அந்த கிறிஸ்துவ குணலட்சணத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளம் ஆணிவேர் இந்த ஒரு விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பிக்கை கட்டப்படுவதற்குரிய ஒரு உறுதியான காரியமாக இருக்குது. நாம தேவனை பற்றி அந்த ஒரு அறிவுல வளரும்போது விசுவாசம் நம்முடைய மனதிற்கு பலமூட்டுவதாக மாறுது. அது எந்த ஒரு கண்ணால் காணக்கூடிய பொருளையும் விட உண்மையானதாகவும் தொற்றுணரக்கூடியதாகவும் மாறுதுன்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய விசுவாசம் பற்றி கொண்டிருக்கிற காரியங்கள் நித்தியமானவைகளாக இருக்குது. நித்தியமா அது என்னென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியதா இருக்குது. அதனாலதான் இங்க விசுவாசம் காணப்படாத காரியங்களை கையாள்வதாகவும் அதனோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கு. காணப்படாத காரியங்களே வாழ்நாள் பணிக்கு தேவையான நமது வளமாக காணப்படுகிறது. அறியப்பட்ட உண்மைகளிலிருந்து பெறக்கூடிய நியாயமான முடிவுகளின் அடிப்படையில் அமைஞ்சது. இப்பவும் நியாயமான ஒரு காரியமா இருக்குது. அது வந்து ஒரு எவிடன்ஸாக, அதாவது நிச்சயமுடையதாக இருக்குது. நியாயமான
மன நம்பிக்கையானது தேவன் வாக்குத்தத்தம் செய்த காரியங்களின் மீதான நம்பிக்கைக்கு ஒரு அஸ்திபாரமாக அங்க வந்து காணப்படுது. So, இந்த விசுவாசத்தை நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதுதான் 2ஆம் வசனத்துல எப்படி சொல்றாங்கன்னா வாசிக்கலாம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சியை ஸோ பெற்றார்கள். அந்த விசுவாசத்தினால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. அப்ப நம்முடைய முன்னோர்கள் காணாமல் விசுவாசத்திற்கு நற்சாட்சி பெற்றிருக்காங்க. அதான் சொல்றாரு. ஸோ நம்ம முன்னோர்கள் தேவன் கிட்ட அங்கீகரிப்பை வாங்கியிருக்கிறாங்க, நற்சாட்சி வாங்கியிருக்கிறாங்க முன்னோர்கள். இவங்க எப்படியெல்லாம் அங்கீகரிப்பை வாங்கினாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்களை சொல்றாங்க. நம்முடைய சகோதரர் சொல்லும்பொழுது விசுவாசத்தினால, அதாவது கிரியையாக வெளிப்படக்கூடிய அந்த ஒரு விசுவாசம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த ஒரு விசுவாசமானது தேவன் தங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை செய்வதற்கு நேராக அவர்களை வழிநடத்திய போது அவர்கள் அந்த விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை தேவனுடைய குணலட்சணத்தை பற்றி அவர்கள் கொண்டிருந்த அந்த ஒரு அறிவையும் இஸ்ரவேலருக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்குது. அதான் சொல்றாங்க. அடுத்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் அளித்துள்ள அந்த ஒரு சாட்சியின் மூலமாக அவருடைய விசுவாசமும் பாடுகளும் நம்முடைய விசுவாசத்தோடும் பாடுகளோடும் எவ்வளவு விசைவாக இருக்கு. ஸோ முன்னோர்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால நற்சாட்சி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அது போல இன்றைக்கு நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இவங்க அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டாலும் அவங்க நம்மளை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் முன்னதாக நம்மளுக்கு நியமிச்சு வச்சு. ஸோ பழைய ஏற்பாட்டு கால அந்த ஒரு பரிசுத்தவான்கள், அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள். கடந்த காலத்தின் உண்மையான ஜெயம் கொண்ட வகுப்பாராக இருக்கிறாங்க. யூத யுகத்தின் ஜெயம் கொண்ட ஒரு வகுப்பாரா இருக்கிறாங்க. ஸோ ராஜரீக ஆசாரியத்துவ வகுப்பார் அல்லாத பாளையத்திற்கு புறம்பே நீதியின் நிமித்தமாக பாடுபட்ட தேவ ஜனங்கள் ஒரு வகுப்பாராக இருக்கிறாங்க அந்த முன்னோர்கள். இப்படியாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ சிலுவைக்கு முந்தி வாழ்ந்த உன்னதமான சகோதரர்களாக இருக்கிறாங்க. இவங்களில் கடைசியானவர் நம்மளுக்கு தெரியும், யோவான் ஸ்நானகர். கிறிஸ்துவின் காலம் வரை சிலரே விசுவாசத்தை செயல்படுத்தி அதற்கு இசைவாக நீதியை நடப்பிச்சிருக்காங்க. அதே போல யாக்கோபின் மரணம் தொடங்கி கிறிஸ்து வரை வாழ்ந்த அந்த ஒரு இஸ்ரவேலினுடைய சிலர் வந்து நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு மேலாகவும் அதற்கு அப்பாலும் விசுவாசத்தை செயல்படுத்தி அதற்கு அடிப்படையாக இருந்துட்ட ஆபிரகாமினுடைய அந்த உடன்படிக்கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையினால தான் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வந்திருக்குது. இப்போ நம்ம கூட அதில் தான் அப்படித்தான் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னாங்க, ஒரு உன்னால தான் ஆசீர்வாதம் கடந்து வரும். அந்த ஒரு அழைப்பு தான் நம்மளுக்கு. ஸோ அழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கப்பெற்ற லட்சக்கணக்கான இஸ்ரவேலர் தங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் இந்த பட்டியலில் இடம்பெற தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு பல பேர் இழந்துட்டாங்க. ஸோ அது போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கப்படும். ஸோ அவங்க நற்சாட்சி பெற்று தான் வாழ்ந்துக்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து பூரணமான கிரிகளுக்காக அல்ல, மாறாக தங்களின் விசுவாசத்திற்காகத்தான் பாராட்டப்பட்டிருக்கிறாங்க, உயர்வாக பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தேவன் மீதும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசம் அவர்களுடைய அபூர்ணமான கிரியைகளால் நிரூபிக்கப்பட்டு அவர்களை தெய்வீக ஐக்கியத்திற்கு தகுதியுள்ளவர்களாக்கி இருக்குது, நீதிமான்களாக்கி இருக்குது. நம்பப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் போது அவர்கள் அந்த ஐக்கியத்தை முழுமையாக அனுபவிப்பாங்க. அவர்கள் வந்து மூல வாக்குத்தத்தத்தில் ஒரு பங்கை அடைந்து புறஜாதி உலகத்தை ஆசீர்வதிக்கும் வேளையில பங்காளிகளாக இருப்பாங்கன்னு சொல்லி. இது தாங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததற்காக பெற்றுக்கொண்ட ஒரு சாட்சி. அப்ப இதை நாம நம்பணும். அவங்க இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க, இது எல்லாம் ஒரு சாட்சியா இருக்குது, தேவன் சொல்லிட்டாங்க. அது போல நம்மளுக்கும் தேவன் மிகப்பெரியதான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரியதான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும், விசுவாசிக்கணும். அடுத்து சொல்றாரு, 3ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்படாதென்றும் விதமாய் காணப்படுகிறவெல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சம் நாம நிதானமா படிக்கும் பொழுது புரிந்து, விசுவாசத்தினால நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் கன்ஃபியூஸ். இன்னும் திருவெளியத்தில் கொஞ்சம் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவனின் இன்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். உலகம் முழுமையும் கடவுளினுடைய சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவனின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையால புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றோம். அப்ப பாருங்க, முதல்ல சிருஷ்டிப்பிலிருந்து இதை வந்து பேச ஆரம்பிக்கிறார். உலகம், தூதர்கள்,
இப்படி படைப்பினுடைய சாராம்சங்களை குறித்து வந்து பேசுறாரு. ஸோ எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால, அந்த சொல்லால உருவாக்குனார். இப்ப அந்த வார்த்தை அப்படின்னா வல்லமைன்னு கூட நம்ம சொல்லலாம். வார்த்தையினுடைய லோகோஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம்னா, அதுவும் பொருந்தும் தான். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து அவருடைய வல்லமையாலையுமே அங்க வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா, உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதையும் நம்ம அந்த லோகோஸ்ங்கிறது கர்த்தர் தான். இப்ப சில படைப்புகள் தேவன் நேரடியாகவே என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய வார்த்தை மூலமா, வல்லமை மூலமா இத இன்னும் நம்ம வந்து புரிந்து கொள்ளும் பொழுது படிச்சோம் இந்த இதுல விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லி அங்க வந்து பார்க்குறோம். பாருங்க, விசுவாசத்தினால அப்படின்னா ஒரு வசனத்துல விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். ஆனா ஆக்சுவலா அது வந்து விசுவாசத்தில் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது தான் அது சரியான ஒரு ஒரு பதம் நம்மளுக்கு குடுக்கும். ஸோ விசுவாசத்தினால அப்படிங்கிற மாரி இல்லாம விசுவாசத்துல அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா உருவாக்குறாங்க. ஸோ இப்படியாக காணப்படாதவைகளினின்று காணப்படுகிறவைகள் உண்டாயிருக்குது. காணப்படாதவைகளிலிருந்து காணப்படுகிறவைகள் உருவாயிருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இதான் பேசிக் சப்ஜெக்ட்ல சயன்ஸ் அண்ட் கிரியேஷன்ங்கிற ஒரு பாடத்துல வந்து படிச்சோம். அதாவது அறிவியலும், வரலாறும் சொல்லி படைப்பும் இந்த விஷயங்கள வந்து உலகங்கள் எல்லாம் கடவுளினுடைய சொல்லால தான் உருவாக்கப்பட்டுச்சு. காணப்படாதவைகளில் நின்று காணப்படுகிறவைகள் உண்டாயின. அப்ப அது நம்பிக்கையால தான் நாம வந்து அத வந்து புரிந்து கொள்றோம்ன்னு சொல்லி. இந்த உலகங்கள் அப்படிங்கிறது யுகங்கள் குறிக்கக்கூடியதா இருக்குது. ஸோ ஆரம்பம் முதல் வந்து கவனிக்கும் பொழுது வெவ்வேறு காலப்பகுதிகள தேவன் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஒரு சில வசனங்கள் கொஞ்சம் நம்ம படிக்கும் பொழுது பிபிடில இருக்காது. நீங்க நோட் பண்ணிக்கங்க. 33ஆம் சங்கீதத்துல அவருடைய வார்த்தையினால உருவாயிருக்குங்கிறது. 33ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்துல அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அப்ப தேவன் சொன்னா நிக்கும். ஸோ அதுதான் அவருடைய சொல்லுக்குண்டான வல்லமை. சரிங்களா? இன்னொரு வசனம் பிரசங்கி 7:13 கூட வாசிக்கும் பொழுது பிரசங்கி 7:13 தேவனுடைய செயலை கவனித்துப் பார். அவர் கோணலானகினதை நேர்மையாகத்தக்கவன் யார்? இங்க சொல்றாரு பாருங்க. தேவனுடைய செயலை கவனிச்சு பாரு. அவர் கோணலாக்கினவைகளை நேராக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில வசனங்கள் தேவனுடைய படைப்பினுடைய விஷயங்களை கவனிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனம் 20 வசனம் 25 மற்றும் 26 வாசிங்க. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்துப் பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளின் இலக்கிட திட்டமாய் புறப்படப் பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவருமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாம இருக்கிறது. ரொம்ப கிளியரா தேவனுடைய வல்லமை குறித்து பேசப்படுது. இப்படி இருக்க என்னை நீங்க யாருக்கு ஒப்பிடுவீங்க? தேவனை யாருக்கு ஒப்பிட முடியும்? யாரு கூட ஒப்பிட முடியாது. So, எனக்கு யாரை நிகராக்குவீங்க? தேவன் கேட்கிறாங்க. யாரை நிகராக்குவீங்க? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. அப்படியே கொஞ்சம் பாருங்க. நேத்தைக்கு கொஞ்சம் பார்த்தோம். தேவனுடைய படைப்பினுடைய விஷயங்கள. So, அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? யார் சிருஷ்டித்தா? அவர் அவைகளின் சேனைய லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அப்படின்னா லக்கத்திட்டம்னா அதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க லக்கத்திட்டமா புறப்பட பண்ணி அவங்களை எல்லாம் பேர் பேராக அழைச்சிருக்கிறார். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம கூட ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. அவங்க பேர் இப்ப நம்மளுக்கு ஞாபகம் வராது. திடீர்னு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது பார்த்துட்டோம்னா பேரை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். இப்ப நம்முடைய சகோதரர்களே கன்வென்ஷன்லாம் பார்க்குறோம். நம்ம வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய சகோதரர்கள் எல்லாத்து பேரும் நம்மளுக்கு தெரியுதானே தெரியறதில்ல. ஆனா போன கன்வென்ஷன்ல பேசியிருப்பாங்க, பார்த்துருப்போம், பழகியிருப்போம். ஆனா பேர் மறந்துடுறோம். ஆனா தேவன் பாருங்க, அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராம் அப்படின்னா பேர் வச்சிருக்கிறார் அவர். பேர் வச்சு கரெக்டா இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்கிறார். அதே பேர்ல. இப்பேற்பட்ட தேவன். அப்ப இவரை யார் கூட ஒப்பிட முடியும்? யாருக்கு நிகரா இவரை வந்து சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்குது. குறையாம நடத்துறார் தேவன். ஏன்னா அவர் குறைவில்லாத தேவன். அவர் கிருபை பொருந்தின தேவனாகத்தான் அவர் வந்து இருக்கிறார்னு சொல்லி சொல்றாரு. அதே ஏசாயா 40:20 கூட வாசிங்க.
40ஆம் 20ஆம் வசனத்தில். அ அதற்கு கொடுக்க வகையில்லாதவன் உளுத்துப் போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். ஆமா. நம்ம இதுல இதுல அந்த ஒரு 26ஆம் வசனத்துல நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, ரொம்ப கிளியரா அவங்க வந்து சொல்லிட்டாங்க. தேவன் அப்படி வந்து எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்றாருன்னா, சரியாக அவர் வந்து நடத்துறார் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஒரு வசனங்கள் மூலியமாக நம்ம புரிந்து கொள்றோம். ஸோ இப்படியாகத்தான் இங்க தேவனுடைய படைப்பினுடைய விஷயங்கள பார்க்கிறோம். பூமிய படைச்சபோது அது எப்படித்தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? அது ஒழுங்கின்மையும், வெறுமையுமா இருந்துச்சு. எந்த ஆதாரமும் இல்ல. ஸோ ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் உண்டாகக் கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உண்டாயிருச்சு. ஸோ அதுவும் விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த விசுவாசத்தினால அது வந்து உண்டாகக் கடவுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஆதாரமும் இல்ல. ஆனா உருவாயிருச்சு. உண்டாயிருச்சு. ஸோ அதுதான் விசுவாசம். அப்ப காணப்படாதவைகள் விசுவாசத்தினால தான் உண்டாகுது. விசுவாசத்தினால தான் பாருங்க ஆதாரமே இல்ல. ஆனா உண்டாகணும் அப்படின்னா உண்டாகுது. என்ன ஆதாரம் இருந்துச்சு? என்ன ஆதாரம் இருந்துச்சு? ஒரு ஆதாரமும் இல்ல. தேவனுடைய வார்த்தை அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியே நிக்கும். அவர் சொன்னா நடக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ உலகம் உண்டானதுக்கு அப்புறம் முதல்ல ஆதாம் அவருடைய திட்டத்துல இருக்கிறாரு. ஆனா அவருடைய திட்டத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவ்விசுவாசத்தை காண்பிச்சிடுறார். தேவன அவர் என்ன பண்ணலன்னா நம்பல. தேவன ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை உருவாக்குனார். அவருக்கு நாம கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம வந்து செவிசாய்க்கணும். அவருடைய வார்த்தைகளின்படி நாம நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கணும். ஆனா அவர் வந்து ஒரு அவ்விசுவாசம் அவருக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அவர் என்ன பண்றாருன்னா வி- பேசுறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியையும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஸோ இந்த வசனம் நம்ம வந்து படிக்கிறோம். இதுக்கு முன்னால நம்ம வந்து இந்த படைப்பினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து படிச்சோம். ஸோ காணப்படாதவைகள் விசுவாசத்தினால உண்டாயிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சோம். So இது புரிய வைக்கிறதுக்காகத்தான் முற்பிதாக்கள்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறார். முற்பிதாக்கள்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் முற்பிதாக்கள்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ உலகம் உண்டாயிருச்சு. இப்ப நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப முதல்ல ஆதாம் அவருடைய திட்டத்துக்குள்ள வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அவரு முன்னோர் தான். அவரு முன்னோர். அப்போ முன்னோருடைய லிஸ்ட்ல ஆதாம் பேர் தான் முதல்ல வரணும். ஃபர்ஸ்ட் யார் பேர் வரணும்? முன்னோர்கள் லிஸ்ட்ல யார் பேர் ஃபர்ஸ்ட் வரணும்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் படைச்சாரு? ஆதாம் தான் படைச்சாரு. அவர் பேர் வரல. ஏன் வரல? அப்படின்னா அவர் விசுவாசிக்கல தேவனுடைய வல்லமைகளையும், அவருடைய கிருபைகளையும், அவருடைய தயவையும், அவருடைய படைப்பின் விஷயத்தையும் அவர் விசுவாசிக்கல. அதனால முன்னோர்களுடைய லிஸ்ட்ல அவர் பேர் வரல. இங்க ஃபர்ஸ்ட் ஆபேல் எடுக்கிறார் தேவன். So இந்த ஆபேல்ல இருந்து தான் விசுவாசம் கீழ்ப்படிதல் துவங்க வழி செலுத்தக்கூடிய முறைமைகள் அங்கிருந்து. So காணாமல் விசுவாசிக்கிறவர்கள்ல ஃபர்ஸ்ட் வர்றது ஆபேல் தான். காணாமல் விசுவாசிக்கிறதுல ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆபேல் தான். ஸோ ஆதாம் தேவனை விசுவாசிக்க தவறிட்டார். ஏன்னா இவர் வந்து அந்த அந்த ஏவாள் வந்து தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ண உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும்? தேவன் கிட்ட ஓடி மன்னிப்பு கேட்டிருக்கணும். 2 பேரும் போய் உட்காந்து சரண்டர் ஆயிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? நீயே இப்படி போயிட்ட அப்படி நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் உடனே வந்து பாவத்தை இவரு செய்யறார். தேவன் மேல விசுவாசம் இல்லை. அதனால பாருங்க மிகப்பெரியதான ஒரு வாய்ப்பு இழந்துட்டார். மிகப்பெரியதான ஒரு வாய்ப்பு. ஒரு எபிரேயர் 11ஆம் அதிகாரனாலே நம்மளுக்கு தெரியும். அது முற்பிதாக்களை குறித்து பேசப்படுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப முற்பிதாக்களை குறித்து பேசப்படக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்துல முதல்ல வந்தவர் முன்னோடியான ஆதாம் பேரே இல்லை. முன்னோர் அவர் பேரே இல்லை. ஏன் இல்லை? அவிசுவாசம், கீழ்ப்படியாமை, இந்த விஷயங்கள் அங்க கடந்து வந்து. அப்போ பாருங்க அந்த ஒரு ஆபேல் ஒரு மிகப்பெரியதான ஒரு விசுவாசத்தை அவர் வந்து காண்பிச்சிருக்கு. இப்போ காணப்படாதவைகளை அவர் வந்து விசுவாசிக்கிறாங்க. அதுலெல்லாம் அவர் நம்பிக்கையோட அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. அப்ப என்ன நம்பிக்கை வச்சாரு? அந்த நம்பிக்கை உண்மையான ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க காயின் ஆபேல் சப்ஜெக்ட் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருப்போம். பேசிக் சப்ஜெக்ட். இந்த காயின் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா அவரு தேவனுக்கு விரோதமான விஷயங்கள். ஏன்னா தன்னுடைய சகோதரனுடைய பலி அங்க வந்து அங்கீகரிக்கப்படும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்கணும்?
இவர் வந்து அந்த ஆதாம் செஞ்ச வேலையை இவர் செஞ்சிருக்க கூடாது. வேற தேவன் கிட்ட அப்பா என்னுடைய பலியை அங்கீகரிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கணும். அப்படித்தான் போய் கேட்டிருக்கணும். காயின் போய் நான் வந்து என்னுடைய பலியை நான் வந்து செலுத்துறேன். எனக்கு தெரிஞ்ச பலியை நான் செலுத்துறேன். பட் இது வந்து உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல அப்படின்னா, நீங்க அங்கீகரிக்கலைன்னா, நான் என்னப்பா பண்ணணும்? நான் எப்படி என்னை நான் திருத்தி, இத நான் வந்து சரியான விதத்துல உங்களுக்கு நான் பலி செலுத்தணும். அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அத விட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, ஆபேலின் மீது பொறாமைப்படுறார். அவருடைய பலி நீதியாக இருக்குது. அந்த நீதியா இருக்கிறதுனால இவருக்கு பொறாமை வருது. இப்படியாக அங்க ஒரு விரோதம் அங்க உருவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க நம்ம கவனிக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரியதான ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, உருவாகுதுன்னு சொல்லி ஏன்னு சொல்லி பாருங்க, ஆபேல் தன்னுடைய நடக்கையில தேவன் எதிர்பார்த்த நீதியான காரியங்கள் அங்க வந்து காயின் அந்த மாதிரி செஞ்சுட்டாரான்னா இல்ல. 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல கண்டான்னு சொல்லி சொல்றான். அவன் எது நிமித்தம் அந்த காயின் கொலை செஞ்சாரு? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும், தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளா இருக்குது. அந்த நீதியின் மேல இவருக்கு பொறாமை வருது, கோபம் வருது. அது நிமித்தம் ஒரு முதல் ஒரு கொலை அங்க என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மர்டர் அங்க. அப்ப அங்க வந்து ஆபேல் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி நீதியான காணிக்கைகளை கொண்டு அப்போ அவருக்கு அந்த தேவனுக்கு கொண்டு போய் இந்த ஒரு பலிய செலுத்தணும். அந்த ஒரு ஆடுகளை கொண்டு போய் தலையீற்ற கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி உருவாகுது? அப்படின்னா பாருங்க, ஒரு ஒரு கற்பனை தான். எப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்க ஆதாம் கிட்ட ஆ ஆபேல் கேட்டிருப்பார். "ஏப்பா என்னப்பா நடந்துச்சு? ஏன் இப்படி எல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்றோம். நம்ம ஏன் இப்படி வந்து கஷ்டப்பட்டு ஜீவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கும் பொழுது தான், அங்க ஆதாம் சொல்லியிருப்பார். "இல்லப்பா நம்ம நல்லா தான் இருந்தோம். சர்ப்பம் தான் வந்து இப்படி அம்மாவ வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுருச்சு. நானும் அம்மாவ விட்டுட்டு நானும் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு, நானும் இப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படி மரணத்துக்குள்ள, ஆபத்துக்குள்ள, கீழ்ப்படியாமைக்குள்ள போயிருச்சுப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அப்போ என்னுடைய என்னுடைய நிலைமை தெரிஞ்சு நான் நிர்வாணியா இருக்கிறத அப்படிங்கிறத பார்த்துட்டு, உடனே அங்க தேவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஒரு தோளுடைய வந்து அப்ப என்னுடைய நிர்வாணத்தை மூடணும் அப்படின்னா, ஒரு ஒரு பலி செலுத்த வேண்டிய ஒரு சூழல் அங்க உருவாகுது. ஸோ அது நிமித்தம் எனக்கு அந்த ஒரு தோல் உடை கிடைக்குது அப்படின்னு சொல்லி அங்க அப்போ இவருக்குள்ள ஒரு எண்ணம். ஸோ அப்போ தேவன நம்ம ஆற்றுப்படுத்தணும். அவர நம்ம சாந்தப்படுத்தணும். அவர நாம திருப்திப்படுத்தணும். அவருக்கு நாம பிரியமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பலி செலுத்தணும். என்னுடைய தகப்பன், தாயுடைய நிர்வாணத்தை மறைத்தது ஒரு தோல் உடை. அப்ப அந்த தோல் உடைக்கு தேவன் முக்கியத்துவம் குடுக்குறாங்கன்னா, அங்க வந்து அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 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 மிருகம் அங்க வந்து பலியிடப்பட்டிருக்கு. அப்ப பலியில்ல தேவன் பிரியப்படுவாரா? அப்படின்னு சொல்லி, இவர் தேவன குறிச்சுதான ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆபேல் குறிச்சு தான நெறைய பாடங்கள் பேசிக்கோட நம்ம நிறுத்திர்றோம். ஆனா, அவர குறிச்சு படிக்கும்பொழுது இன்னும் ஆழமான சத்தியங்கள் நெறைய இருக்குங்க. அதனால நம்ம பார்க்கலாம். அப்ப இவர் என்னன்னா, தேவன பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாரு. அப்ப முதலே நம்ம வந்து படிச்சோம். ஒருத்தர பத்தி ஒருத்தர அதிகமா நாம நம்பணும், விசுவாசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும்னா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அதிகமா தெரியணும். அப்பத்தான் அவங்கள நம்ம நம்ப முடியும். ஒரு தகவல வச்சு ஒருத்தர 100% நம்புனா நம்ப மாட்டோம். அப்ப இங்க தேவன அவர் நம்புறார் அப்படின்னா, அவர பத்தின விஷயங்கள் அங்க வந்து பெற்றோர்கிட்ட கேட்டு அவர் கலெக்ட் பண்றார். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இந்த ஆபேல் வந்து என்ன பண்றாருன்னு இருக்கிறாரு. ஸோ அதுல மந்தையினுடைய தலையீற்றுகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு? காணிக்கையாக சொல்லுவாங்க. அப்ப அங்க ஆபேல் வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியான லேவியின் பிள்ளைகளையும் அவர் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஸோ ஆபேலினுடைய பலி அங்க தேவன் ஏற்றுக்கொள்றார். ஆபேலினுடைய அந்த ஒரு பலி கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பிரியமா இருந்துச்சு. ஸோ ஆபேலினுடைய பலி தேவனுக்கு எப்படி பிரியமா இருந்துச்சோ, அதே போல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு பலியும் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனை கொடுக்கக்கூடியதாக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படிச்சோம். ஸோ அப்போ இவர் தன்னுடைய மந்தையினுடைய தலையீற்று மற்றும் அதுல கொழுமையா இருக்கிறவைகளை கொண்டு போய் அங்க வந்து செலுத்தார். ஆதியாகமத்துல படி. ஸோ மந்தை அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும், சிறுமந்தை. சிறுமந்தையை கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப தலையீற்று அப்படிங்கிறது அது அப்போஸ்தலர்களை குறிக்கக்கூடியதா இருக்குது. கொழுமையானது அப்படிங்கிறது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தக்கூடியது. ஸோ அப்ப ஆபேல் எப்படி தன்னுடைய சொந்த சகோதரனாலேயே அவர் வந்து கொல்லப்பட்டாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து சொந்த ஜனமான இஸ்ரேல் மக்களால வெறுத்து கொலை செய்யப்பட்டார்ன்னு சொல்லி
இப்ப தேவன் விரும்பாத குணலட்சணங்களை அங்க வந்து காயின் அங்க வந்து இதெல்லாம் நம்ம வந்து காயின் மேல போட்டான். அப்ப பார்க்குற அன்புக்குரிய சகோதரர் சொல்ல தேவன் இப்படியாக ஒரு நல்ல ஒரு பலியின் முறைமைகளை இந்த ஆபேலினுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் என்ன பண்றாருன்னா துவங்கி வைக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்ப தேவனை பிரியப்படுத்துறது எப்படி? தங்களுடைய தாய் தகப்பன் இப்படிப்பட்ட ஒரு மீறுதலுக்குள்ள போயிட்டாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணம் அவருக்குள்ள அங்க விதைக்கப்பட்டு அவர் வரார். அப்போ அங்க அங்க நிழல்ல நம்ம வந்து பார்த்தது போல தான் அங்க இருந்து ஒரு மிருகம் பலியிடப்பட்டது போல இவருக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா, அங்க போய் அந்த தேவனுக்கு அந்த தலையீற்றினுடைய விஷயங்கள கொண்டு இது வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப சுகந்த வாசனை குடுக்கும். தேவனுடைய சன்னிதானத்துல இட்டுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கவனிக்கிறோம். இப்படியாக அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க தேவனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை, விசுவாசத்தை அவர் வந்து துவக்குறார்ன்னு சொல்லி இன்னும் உதாரணமா நெறைய ஏசா, யாக்கோபு சம்பவத்துல ஏசாவுக்கு அந்த ஒரு காணிக்கையில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மெல்கிசேதேக்கு பத்தி மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் போய் என்ன பண்றாருங்க, அவருக்கு வந்து காணிக்கை கொடுக்குறோம் நம்ம வந்து உடனே மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை வந்து ஆசீர்வதிக்கும். இப்போ காணிக்கை அப்படிங்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. அப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ தேவன் வந்து அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த ஆபேலுக்கு இருந்துச்சு. அது இல்லாம இவர் போய் அங்க பலி செலுத்த முடியுங்களா? விசுவாசம் இல்லாம அங்க பலி செலுத்த முடியாது. அப்போ அங்க தேவன் அங்கீகரிப்பார்ன்னு சொல்லி விசுவாசிக்கிறாரு, நம்புறாரு. அப்படியே அவரால தேவனால ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கிறோம். வாசிக்கலாம் ரோமர் 3. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆனா ஆபேல் எப்படி இருக்காருன்னா, நீதிமான் அப்படின்னு சொல்லி தேவனால சாட்சி பெற்று அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்திருக்காரு அப்படி. ஏன்னா பாருங்க, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான் ஒருவரும் இல்ல. ஆனா ஆபேல் நீதிமான் என்று தேவனால சாட்சி பெற்று. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அவர் காண்பித்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் நீதிமான் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். எந்த அளவுக்கு விசுவாசிச்சிருக்கார். அப்போ தேவனை குறித்து அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காரு. அதான் நம்மளும் இருக்கணும் பிரியமான சகோதரர். அப்போ அந்த ஒரு விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்முடைய ஆலோசனைகள் நிறைய எழுத்துக்கள். இதுல நம்ம கிட்ட ஒரு சில பகுதிகள் மட்டும் அந்த மேன்மையான பலின்னு சொல்லி தேவன் மற்றும் மனுக்குலத்திற்கு இடையே இறுதியில ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்தும் விசேஷித்த பலிகளுக்கு நிழலாக இருந்த அந்த ஒரு மிருகங்களை பலியாக செலுத்தும்படிக்கு ஆபேல் வழிநடத்தப்பட்டார். ஒரு ஜீவனுடைய ஒரு பலியா இருக்குது. எனவே இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பின் பலிக்கு உண்மையான நிழலா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த ஒரு பலி மதிப்புமிக்க பலியா இருக்குது. ஏனெனில் அது கிறிஸ்துவின் பலியை வந்து என்ன ஆகுதுன்னா நோக்கி சுட்டி காட்டுதுன்னு சொல்லி. ஆபேல், சேத் மற்றும் சகல தேவ பக்தியுள்ள முற்பிதாக்களும் பலியிட்டாங்க. இந்த நிழலான பலிகளின் மூலமாக அவர் வந்து தேவனை வந்து அணுகுறாங்கன்னு சொல்லி. இதனால புதிய ஏற்பாட்டில் ஆபேல் 4 முறை வந்து குறிப்பிடப்படுறார் புதிய ஏற்பாட்டில். அதுல 3 முறை வந்து குறிப்பா நீதிமான் 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 என்று சொல்லப்படும். ஆனா வசனம் படிச்ச நீதிமான் ஒருவருமே இல்லை. ஆனா விசுவாசம் வச்ச தேவன் மேல அசைக்க முடியாத விசுவாசம் வச்சிருந்தோம் அப்படின்னா நீதிமான் என்று தேவன் நம்மளை அதுதான் நம்ம வந்து அவருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டதன் மூலம் கிடைத்த ஒரு அங்கீகாரமா இருக்கு. அதனாலதான் இன்னும் பேசுறார் அப்படின்னா அதை குறித்து நாம இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்ல எழுதிட்டாங்க, இன்னும் பேசப்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி. இன்னும் பேசப்பட்டு வரதுனாலதான் நாம இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் குறித்து. அப்ப மரித்து இன்னும் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு பேசுறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சகோதரர் பேசுவாங்க. எப்போ நம்ம மாம்சத்தில் வரைக்கும் அந்த வார்த்தைகளை அப்புறம் நம்ம இவருக்கு கேட்போம். அப்போ என்றென்றைக்கும் அவர் வந்து பேசப்படும். ஏன் அப்படின்னா விசுவாசம் அப்படி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அப்போ அடையாளப்பூர்வமாக உருவகமாக வார்த்தைகளை விடவும் கிரியைகளுக்கு வல்லமை அதிகம், சொல்லை விடவும் செயலுக்கு சத்தம் அதிகம். சொல்றது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். சொல்லிடுவோம், ஆனா அதை செயல்படுத்துறது சிரமப்படணும். அதுதான் அவர் சொல்ற பாருங்க, சொல்லை விடவும் செயலுக்கு வலிமை அதிகம், சத்தம் அதிகம். கர்த்தர் மீதான அவருடைய பக்தியின் காரணமாக அவர் மரித்தார் என்ற உண்மையானது தேவன் மீதும் கொள்கைகளின் மீதும் அவருக்கு இருந்த பக்தியை அது குறித்து. ஆபேல்
மரித்திருந்தாலும் தேவன் அவருடையதை அங்கீகரித்த காரியம் இன்றும் அவருக்கு சாதகமாகத்தாங்க நம்ம கிட்ட பேசுது. மரிச்சிட்டாரு, ஆனா அவருடைய வாழ்க்கை தேவன் அங்கீகரிச்சிட்டாங்க, சாட்சி வாங்கியாச்சு. அது இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? யோவான் 1:45. பிலிப்பு நத்தன்வேலையைக் கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேயருமாகிய இயேசுவே என்றான். இங்க சொல்றாங்க, பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து நியாயப்பிரமாணத்துல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். மோசேயும் தீர்க்கதரிசிகள் நிறைய எழுதுனாங்க இல்லைங்களா? அந்த எழுதியிருக்கிறவரை பார்த்தோம். அவர் யாருன்னா யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த ஒரு வார்த்தையில நம்ம கவனிக்கிற பாருங்க, எழுதியிருக்கிறவரை கண்டோம் அப்படின்னா எழுத்தை காண்பதை காட்டிலும் எழுதியிருக்கிறவரை காண்பது தாங்க விசுவாசம். எழுத்தை நாம கேட்கணும், பார்க்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும், ஓகே. எழுதியிருக்கிறவரை பார்க்கணும், அதுதான் சொல்றாங்க. ஸோ எழுதியிருக்கிறவரை நாங்க பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க விசுவாசம் வச்சுக்கிறாங்க பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எழுதி இருக்கிறவரை நாம் விசுவாகிய தேவன் தான் கொடுத்தாங்க ஒரு விஷயங்களையும். அதை நாம என்ன பண்ணணும்னா நம்பணும், பார்க்கணும், அணைக்கணும், இதை பெற்று போடக்கூடியவர்களாக இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 உன் மற்றும் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சொல்றாங்க நம்மளுக்கு கடைசியா புத்திமதி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சொந்த விருப்பம் அந்த விஷயங்களை சாயாம உன் முழு இருதயத்தோட கர்த்தர்ல நம்பிக்கையா இருந்து, தேவன் மேல நம்பிக்கையா இருந்து, நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை நினைச்சு கொள்ளணும். வழிகளிலெல்லாம் அவரை நினைச்சு கொள்ளணும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்மளை அவர் நினைச்சாதான், நம்முடைய வழிகளில் அவர் நினைச்சாதான் நம்மளை செவைப்படுத்துவார். நம்ம நினைக்கவே இல்லைன்னா அது நம்ம தப்பு தான். ஆனாலும் தேவன் நம்மளை பார்ப்பார். நம்ம பார்க்கலைனாலும் நம்மளை பார்ப்பார். நம்ம கேட்கலைனாலும் நம்மளுக்கு கொடுப்பார். அதுதான் நம்ம மேல தேவன் வைத்து. ஸோ நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை வந்து நினைச்சுக்கணும். அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை அவர் வந்து என்ன பண்ணுவார். அப்ப பாதை தெளிவா தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பயப்பட வேண்டாம். பாதையை விட நடத்துகிறவரை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். பாதையை விட நம்ம நடத்துறவர் தான் விசுவாசிக்கணும். அப்ப தேவன் நமக்கு நியமித்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாதை எப்பொழுதுமே சரியான பாதை. அந்த சரியான பாதையில நம்ம நடக்கணும் அப்படின்னா அதற்கு மகா பெரிய விசுவாசம் நம்மளுக்கு. அந்த மகா பெரிய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்களை குறித்து அங்க வந்து பேசிட்டு வர்றாரு. அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னோர்களை குறித்து பேசுறாரு. இன்னைக்கு முற்பிதாக்களை குறித்து நம்மளுக்கு ஆலோசனைகள். அடுத்த வாரம் தொடர்ந்து இன்னும் பிதாக்கள் தொடர்ந்து வருவாங்க. அவர்கள் வாழ்க்கை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள தேவன் தான் இந்த வார்த்தைகளை நம்ம பொறுமையோடு கிட்ட நம்ம அனைவரையும் தேவன்